லாஸ்ட் பார்ட்டில் ஒரு ஆர்மியை சேர்ந்து ஜீப் வந்து அந்த இடத்துல நிற்க அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்களா. அந்த குட்டி பொண்ணு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாளா. அந்த பாட்டியோ இல்லைம்மா வந்திருக்குது உங்கள் அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜீப்ல இருந்து இறங்கி வர ஆஃபீஸர்ஸும் நேராக வந்து பாட்டியோட கையில் இந்த குழந்தையோட அப்பா இறந்துட்டாரு இல்லையா, அதனால வந்து அவரோட பென்ஷன் பணம் இதில் இருக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய். இந்த குழந்தைய வந்து அனாதையாக விட்டுட்டு போனனால அவங்கள வளர்க்கறதுக்காக நாங்கள் எல்லாருமே சேர்த்து போட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களும் என்னது 5 லட்சமா, கிட்டத்தட்ட 5-6 வருஷம் மொத்த கிராமமுமே உட்காந்து சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க பாட்டியோ ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த குழந்தையோட ஆன்ட்டியோ வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வேறு யாரும் இல்லை என் ஹஸ்பண்டோட அன்னை பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காளா. அந்த குழந்தைய நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாட்டி கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காளா. என்ன சொல்றவா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல இப்போ தன் ஆன்ட்டியோட கையை பிடிச்சி கடிச்சு வச்சிடறாளா. அவளோ வந்து குட்டி சத்தா ஏன் கையவே கடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரா. பாட்டியும் வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா உங்க முன்னாடியே வந்து அடிக்கிறதுக்காக வரா அப்படின்னு சொல்ல அவளோ வந்து இவளோட பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடியது எங்க குடும்பத்தோட பேரு அப்படின்னு சொல்ல அந்த போலீஸ் ஆஃபீஸரோ பாட்டியை பார்த்துட்டு இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே அந்த குழந்தையோட ஆன்ட்டியோ வந்து கீழே உட்காந்துட்டு ஐயோ இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்ல ஊர் தலைவரோ வந்து ஆரம்பிச்சிட்டாடா மறுபடியும் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. பாட்டியோ இங்க பாருங்க இந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து மாசம் மாசம் அனுப்பிச்ச பணம் எல்லாத்தையுமே இவளே எடுத்துக்கிட்டா, இவளுக்கு சாப்பாடே போடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்ப அந்த ஆன்ட்டியோ வந்துட்டு இல்ல சார் ஆக்சுவலா இந்த குழந்தை வந்து சொன்ன பேச்சே கேட்கலையா அதுக்காக சத்தம் போட்டேன், உடனே இந்த பாட்டியோட சேர்ந்து வீட்டை விட்டே ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த குட்டி பொண்ணும் இல்ல இவங்க சொல்றது எல்லாமே பொய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. பாட்டியோ இங்க பாருங்க நீங்க நம்ம என்ன குழந்தையோட கையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா குழந்தையோட கை ஃபுல்லாமே அடிச்சு காயப்படுத்தி வச்சிருக்கா. இதை பார்த்துட்டு ஊர் தலைவரோ நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானா இவ்வளவு கேவலமா இருக்கேடி அப்படின்னு சொல்ல இப்ப ஆன்ட்டியோ வந்துட்டு இது எல்லாமே போய் அந்த குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும் போது வந்து கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அதனால எங்க வீட்டு பொண்ணு எங்ககிட்டயே கொடுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைய பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. பாட்டியோ வந்து கையை எடு நீ எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் இன்னும் எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது சரி வெறும் 5 கிலோ வந்து தானியத்துக்காக வந்து பொண்ணை வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸரோ என்னது நீ குழந்தைய இவங்களுக்கு வித்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஐயோ இல்லை சார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோமா வறுமையில் இருந்தோம் அதனால இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரோ வந்து இந்த லேடி அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. அவரும் ரொம்ப பயந்து போய் நின்றுட்டு இருக்க. இப்போ அங்கேருந்து வந்து ஹஸ்பண்ட் வேகமாக ஓடி வரான். வந்துட்டு இன்னாங்க அவங்க கிட்ட வந்து நாங்கள் வாங்கின தானியங்களை கொடுத்துட்றோம், என் குழந்தை ரொம்ப குட்டி குழந்தை இப்போதான் பால் கொடுத்துட்டு இருக்கா, இவ்வளோ கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஆஃபீஸரும் அந்த பையன் வாங்கிட்டு உன் பொண்டாட்டியை அரெஸ்ட் பண்ணக்கூடாது ஆனால் ஒன்றை அரெஸ்ட் பண்ணலாம் இல்லையா இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல இப்போ அந்த குழந்தையோட ஆங்கிளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்களா. ஆன்ட்டியோ வந்து ஊர் தலைவரை பிடிச்சிட்டு எப்படி அதையும் பொசிஷனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இப்போ அவனை ஜீப்பில் ஏற்ற இவ்வளோ வந்து வெளியில் நின்றுட்டு என்னோட ஹஸ்பண்டை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காளா. ஆஃபீஸரோ வந்து பாட்டிகிட்ட இருந்து வாங்கின அந்த தானியங்களோட சேர்த்து குழந்தைக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டையும் அந்த பாட்டி கையிலேயே கொடுத்துட்டு ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நிச்சயமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு சல்யூட் அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்களா. இன்னொரு பக்கம் ஆன்ட்டியோ என்னுடைய புருஷனை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீப் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். ஊர் தலைவரோ சரி சரி கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்ல இப்போ 2வது மருமகளோ பாடி எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா அப்படின்னா நிச்சயமாக இன்னைக்கு ராத்திரி வந்து ஒரு விருந்துக்கு ரெடி பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து வாங்குறாளா. மாமியாரோ நீ எல்லாம் வந்து ஒரு பொண்ணு தானா, இது இந்த குழந்தையோட அப்பாவோட மணி, அந்த மணி ஒவ்வொரு காசுமே வந்து அந்த குழந்தைக்கு சேர வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் நாம தான் இப்போ 2 பேரும் பிரிஞ்சிட்டோமே, இந்த குட்டி பொண்ணு நம்மளோட தத்து பொண்ணு தான், நம்மளுடைய ரத்தம் கிடையாது, அதனால இவளுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை நம்ம எடுத்து செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது 2வது மருமகளும் வந்து கிழவி எல்லாத்தையும் வந்து இவளுக்கே கொடுத்துட்டு இருப்பியா என்ன அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. கையில வந்து கிட்டத்தட்ட வந்து 80% மணியை வந்து வச்சுக்கிட்டு செத்த பிறகு என்ன உங்க கலரையில வச்சு புதைக்கவா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ பக்கத்துல இருக்கக்கூடிய மொதல் பையனுக்கோ வந்து நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருது. நீயே இந்த மாதிரிலாம் பேசிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க என்னமோ வந்து வீட்டை வந்து 2 வந்து பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்போ வீடு அப்புறமா வந்து நிலம் சாப்பாடு இதை மட்டும் சரியாக பிரிச்சுட்டா போதுமா, இவகிட்ட இருக்கக்கூடிய இந்த மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து உயிர் வாழ்றீங்க அப்படின்றத நானும் பார்த்துடுறேன், என் புருஷனோட சம்பாத்தியத்தில் ₹1 கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஊரில் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்க அவங்களோட 2வது பையன் அந்த இடத்துக்கு வரானா. புருஷனை பார்த்தோன்னே இங்கே பாருங்கங்க என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த குட்டி பிசாசுக்காக தான் அப்படின்னு சொல்ல அவனும் வந்து திரு முழிச்சிட்டு இருக்கான். இங்கே பாருங்க இவ வந்து இருக்கா இல்லையா வந்தா அப்படின்றதுக்காண்டி எனக்கு சாப்பாடு போகிற சாப்பாடெல்லாம் எனக்கு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல மூத்த மருமகளுக்கு கோவம் வந்துருதா. என்ன பேசுற சுயநினைவோ தான் பேசுறியா, நாங்கள் சாப்பிடலைன்னா கூட உங்களுக்கு வந்து சமைச்சு கொடுத்தோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முன்னாடி கூட சிக்கன் வச்சு கொடுத்தேனேமா அப்படின்னு சொல்றாளா. இங்க பாத்தீங்களா என்னமோ முழுசா நான் தான் சாப்பிட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் இந்த குழந்தையால தாங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏமா உங்களுடைய பேர் என்ன வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா அவளை இந்த மாதிரி தான் நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன்னா. இப்போ வந்து பாட்டிக்கு கோவம் வந்துருது. ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இந்த சொத்து வந்து
என்னுடைய பாட்டை முப்பாட்டை சேர்த்த சொத்து இதில் வந்து 2 பிரியணும்னு சொல்லி உன் பொண்டாட்டி ஆல்ரெடி பிரிஞ்சு போயிட்டா. இனிமேட்டு உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. வந்த உடனே உன் பொண்டாட்டி பேச்சை கேட்குறியே, என்கிட்ட என்னமா நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒய்ஃபோ என்னங்க எனக்கு வயிறு பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முதல்ல என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க. இப்போ வந்து பாட்டியும் வந்துட்டு சரிடா போ, உன் பொண்டாட்டி மட்டும் தானே உன் கண்ணுக்கு தெரியுதா, பிரிஞ்சதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போக, அவனும் என்னது 2 பிரிஞ்சிட்டோமா, என்னம்மா சொல்றீங்க, நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அவங்களும் வந்து கண்டுக்காம போய்கிட்டு இருக்க. என்னடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பொண்டாட்டியை பார்த்து கேட்டுட்டு இருக்கானா. அவளோ வந்து எனக்கு பயங்கரமாக வயிறு வலிக்குது, எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு பாட்டியோட உடம்பு ஃபுல்லாமே வந்து தேய்ச்சி கொடுத்துட்டு இருக்காளா. உங்களுக்கு எதுவும் இல்லை பாட்டி, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவங்களும் வந்து 2வது பையனோட சம்பாத்தியத்தை நம்பி தான் இருந்தோம். இப்போ அவனும் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு போயிட்டான். இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. மூத்த மருமகளோ கவலைப்படாதீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கு போய் என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு வரேன், அதை விற்று நம்மளால வந்து நிச்சயமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறேம்மா, ஆனால் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லையே அப்படின்னு சொல்ல, நிச்சயமாக நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மலைக்கு வந்து கிளம்பி போகிறாளா. கூடவே வந்து அந்த குட்டி பொண்ணும் போகிறா. இப்போ வந்து அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு நீ ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஓரமாக பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மருமகளும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில் தேடிக்கிட்டு இருக்கு. அந்த குட்டியோட பொண்ணு வந்து மாதிரி இருக்குமா, அதை எடுத்து வந்து சேகரிச்சுட்டே இருக்கா. அப்போ இது என்னதுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இது வந்து வால்நட்டோடது தாம்மா, ஆனால் வந்து ரொம்ப காஞ்சி போயிருக்கா, இதுலேருந்து எதுவுமே கிடைக்காது நமக்கு அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பொண்ணும் வந்து எதுவுமே வந்து சொல்லாமல் அந்த தன்னுடைய கூடையில் அது ஃபுல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போட்டுகிட்டே இருக்காளா. சரி குட்டி பொண்ணு ஏதோ பண்ணிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மலையை சுற்றி வந்துட்டோம், ஆனால் நமக்கு எதுவுமே கிடைக்கலையே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த குட்டி பொண்ணு இருப்பா இல்லையா, அவள் எடுத்து வச்ச அந்த பழங்கள் எல்லாமே வந்து ஒன்றா வந்து கீழே விழுக ஆரம்பிக்குதா. அதை எடுக்க போறேன்னு சொல்ல மண்ணில் சரிஞ்சிட்டே கீழே போறாளா. இப்போ வந்து மூத்த மருமகளோ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வர, உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி விடுறாளா. எனக்கு அது ஆகலை, நான் சும்மா விளையாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வந்து அவள் சேகரித்து வச்ச பழங்கள்லாம் கீழே கிடக்குமா, அதை எடுக்கிறதுக்காக போனா ரொம்பவுமே ரேரான ஒரு கிழங்கு வகை இருக்குமா. அதை பார்த்துட்டு இத்தனை வருஷத்தில் நான் இதை பார்த்ததே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்ல, இது நல்லா இருக்குமாம்மா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாள் அந்த குட்டி பொண்ணு. இல்லைம்மா, ஆனால் இதில் வந்து மருத்துவ குணம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை விற்றோம்னு வச்சுக்கோமே நிறைய நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பொண்ணுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்காலாம். அவ்வளோ வந்து ஏமா அன்னைக்கு வந்து சிக்கன் சாப்பிட்டோம்ல, அதே மாதிரி நமக்கு ஏதாவது மீட் கிடைச்சா நல்லா இருக்கும்ல, பாட்டி பாவம் உடம்பு முடியாமல் இருக்காங்க, அதுலேருந்து அவங்களுக்கு நிறைய வந்து சப்ளிமெண்ட்ரி கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா பாப்பா, ஆனால் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இல்லை அப்படின்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு புதரில் தானாகவே ஒரு முயல்குட்டி வந்து நிற்கிது. இதை பார்த்த உடனேயுமே 2 பேத்துக்கு ஒரே சந்தோஷம். சரி சொல்லிட்டு அந்த முயலை அடித்து வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துடுறாங்களா. வீட்டுக்கு கொண்டு வந்து கூடிய காமிச்சா மாமியாரும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் முயல், அது பக்கம் அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா நிறைய கிழங்கு வகைகள், அந்த குழந்தை கலெக்ட் பண்ண அந்த பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. இன்னும் இந்த மலையில இருந்தால் இவ்வளோத்தையும் கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆமாம்மா நம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த குழந்தை வந்த நேரம் இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இந்த குழந்தைய முதல்ல வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா. அப்போ வந்து ஒரு கோழி தானாக வந்து வீட்டுக்குள்ளே விழுந்திருக்கும். அப்போ நினச்சி பார்த்துட்டு இப்போ அந்த குழந்தைகிட்ட போய், ஏமா நீ உன்னுடைய ஆன்ட்டி வீட்டில் இருந்து இல்லையா, அப்போ நீ ஏதாவது ஆசைப்பட்டு நடந்திருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்னுடைய ஆன்ட்டி வந்து அவங்களுக்கு ஒரு பையன் வேணும்னு ஆசைப்பட்டாங்களா, அதனால நானும் வந்து கடவுள்கிட்ட எனக்கு வந்து ஒரு குட்டி தம்பி வேணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு பிறகு ஆன்ட்டி வேறு எதுவுமே வந்து சொல்லவே இல்லை, அதனால நானும் வந்து அதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையிலேயே நீ வந்து அதிர்ஷ்டமான குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.